ஆல் வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டி அண்ட் ஈஸியான பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்மாஷர் இல்லை ஒரு கரண்டி ஒரு ஃபோக் மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ணிய மசாலா ரெடி. இப்போ நான் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதில் நம்ம ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ஆலிவ் ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு சைடு கெச்சப் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு நம்ம ஆலிவ் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், இன்னொரு சைடு கெச்சப் வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆலிவ் ஸ்டஃபிங் மேலே சாட் மசாலா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சாண்ட்விச் மேக்கரில் தான் அதை நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 செட்டு சாண்ட்விச் எடுத்து இதில் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு பட்டர் விட்டுட்டு அதில் ஒரு சைடு வச்சுட்டு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம தோசைக்கரண்டி யூஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரெட் டோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எனக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக பயங்கர எம்மியாக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு மேலே ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே எப்படி ஈஸியான ஒரு ஆலிவ் சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலில் பன்னீர் கார்ன் சாண்ட்விச் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நம்ம செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.